அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கம் போல பார்வையாளர்களின் நெருக்கடியில் சிக்கிக்கொண்டதால் உரிய நேரத்தில் உங்களை தொடர்பு கொள்ள இயலவில்லை. மாலை 3 மணியிலிருந்து தலைமையகம் அம்பேத்கர் திடலில் ஏராளமான பார்வையாளர்கள் குவிந்திருந்தனர். அவர்கள் அனைவரையும் சந்தித்து அவர்களோடு உரையாடிய பின்னர் உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்னும் பலர் காத்திருக்கிறார்கள். காலத்தாழ்வுக்கு வருந்துகிறேன். மாவட்ட நிர்வாகத்தை மறுசீரமைப்பது குறித்து ஏற்கனவே சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அது தொடர்பாக மீண்டும் நினைவூட்ட வேண்டிய தேவையின் அடிப்படையில் இந்த நேரலை. மாவட்ட நிர்வாகத்தில் வரையறுக்கப்பட்ட பொறுப்புகள் குறித்து மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 234 தொகுதிகளுக்கும் நாம் மாவட்ட செயலாளர்களை நியமிக்க இருக்கிறோம். இது ஏற்கனவே நீங்கள் அறிந்த ஒன்று. கடந்த ஓராண்டுக்கு முன்பு நாம் 144 மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்து அவர்கள் இயங்கி வருகின்றனர், செயல்பட்டு வருகின்றனர். 234இல் 144 போக எஞ்சியிருப்பவை 90 சட்டமன்ற தொகுதிகள். அந்த 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் புதிதாக நாம் மாவட்ட செயலாளர்களை நியமிக்க வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் 234 தொகுதி மாவட்டங்களுக்கும் மாவட்ட பொருளாளர், மாவட்ட துணை செயலாளர்கள், ஊடக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ஆகிய ஒரு நிர்வாக குழுவை நாம் நியமித்தாக வேண்டும். அதிகாரபூர்வமாக அறிவிப்பு செய்தாக வேண்டும். இவர்கள்தான் மாவட்ட நிர்வாகம் என்று. ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு மாவட்ட பொருளாளர், 4 மாவட்ட துணை செயலாளர்கள், நிலப்பரப்பின் அடிப்படையில் 2 மாவட்ட துணை செயலாளர்கள், ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பெண் மாவட்ட துணை செயலாளர், தலித் அல்லாத ஒருவர் மாவட்ட துணை செயலாளர் ஆக 4 மாவட்ட துணை செயலாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும். ஊடக ஒருங்கிணைப்பாளர் ஒட்டுமொத்தமாக ஒரு தொகுதி மாவட்டத்திற்கு ஒருவர். அவை இல்லாமல் 2 மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களை நாம் நியமிக்க இருக்கிறோம். ஆக ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு மாவட்ட பொருளாளர், 4 மாவட்ட துணை செயலாளர்கள் மொத்தம் 6, ஒரு ஊடக ஒருங்கிணைப்பாளர் 7, 2 மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் 9. இந்த 9 பேரை நாம் நியமிக்க இருக்கிறோம். அதை இல்லாமல் மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் மாவட்ட நிர்வாகத்துக்குள் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். அதேபோல் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளரும் இந்த மாவட்ட நிர்வாகத்தில் கடந்த காலங்களில் அவர்கள் அழைக்கப்படாமல் இருந்தார்கள். இந்த முறை இந்த 2 துணைநிலை அமைப்புகளின் மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட அமைப்பாளர், இதுவும் சட்டமன்ற தொகுதி வாரியாகத்தான் மாவட்டத்தை நாம்
வரையறை செய்திருக்கிறோம். எனவே ஒரு சட்டமன்ற தொகுதியை தொகுதி மாவட்டம் என்று அழைக்கிறோம். இந்த தொகுதி மாவட்டத்திற்கு மறுபடியும் சொல்லுகிறேன், மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர், மாவட்ட துணை செயலாளர்கள், ஊடக ஒருங்கிணைப்பாளர், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள். இதில் மாவட்ட துணை செயலாளர்களில் பெண்கள் இடம்பெற வேண்டும் என்பதற்காக ஒரு பெண். இந்த 2 பேரை நாம் நியமிக்கிறதுல ஒரு சட்டமன்ற தொகுதியை 2ஆக பிரித்து 2 பேர்கிட்ட ஒப்படைக்கிறோன்னா அது நிலப்பரப்பு அடிப்படையில் எல்லை வரையறை செய்து இந்த பகுதியை நீங்கள் வச்சு வேலை செய்யணும், இந்த பகுதியை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம 2ஆக பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதில் ஆண்களும் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம். அது சரி. பெண்கள் ஒருவேளை அந்த 2 பேரில் ஒரு பெண் வந்தால் புதிதாக பெண் தேவையில்லை. இந்த 2 பேரும் ஆண்களாக இருந்தால் கட்டாயம் ஒரு பெண் இடம்பெற வேண்டும். அதே போல் அந்த 2 பேரில் ஒருத்தர் தலித் அல்லாதவர் வந்துட்டால் புதிதாக தலித் அல்லாதவர் தேவையில்லை. இப்போ 2 பேர் தலித் அல்லாதவர்கள் மாவட்ட துணை செயலாளராக தலித்துகள் நியமிக்கப்பட்டு விட்டால் 2 பேர் மாவட்ட துணை செயலாளர்கள் நிலப்பரப்பின் அடிப்படையில் எல்லை வரையறை செய்து நியமிக்கப்பட்டு விட்டால் ஒரு பெண் தலித் அல்லாதவர் ஒருவர், ஆக மொத்தம் 4 மாவட்ட துணை செயலாளர்கள், ஒரு ஊடக ஒருங்கிணைப்பாளர், அதுபோல் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள். இதுதான் மாவட்ட நிர்வாகம். இதில் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்களாக இருக்கிற 144 பேரும் ஓராண்டு காலத்தையே கடந்து முடித்து 2வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் இந்த பொறுப்பில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களில் யாரையும் நாம் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்க வேண்டிய தேவையில்லை என்பதை உயர்நிலைக் குழுவிலே முடிவெடுத்திருக்கிறோம். பொதுவாக இதுபோல நியமனம் பெறுகிற மாவட்ட செயலாளர்கள் குறைந்தது 3 ஆண்டுகள் பணியாற்ற அனுமதித்திருக்கிறோம். 3 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் வரையிலும் கூட மாவட்ட அமைப்பாளர்களாக மாவட்ட செயலாளர்களாக இருந்து பணியாற்றி இருக்கிறார்கள். எனவே இவர்களில் சிலரை நாம் அந்த பொறுப்புகளில் இருந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் விடுவிப்பது ஏற்புடையதல்ல என்று ஜனநாயகபூர்வமாக நம்முடைய உயர்நிலைக் குழுவிலே முடிவெடுக்கப்பட்டிருப்பதால் 144 பேருக்கும் நாம் வாய்ப்பளித்தாக வேண்டும். அதில் குறிப்பாக 9 மாவட்ட செயலாளர்களுக்கு நிலவரையறையின் அடிப்படையில், அதாவது சொந்த தொகுதி என்கிற அடிப்படையில் முரண்கள் எழுகின்றன. மற்ற அனைவரும் 135 பேர் 135 பேருக்கு அவரவர் சொந்த தொகுதியின் மாவட்ட செயலாளர்களாக செயல்படுவார்கள். இப்போ வட சென்னையில் ராயபுரம் மற்றும் ஆர்கே நகர் 2 தொகுதி ஒரு மாவட்ட செயலாளருக்கு தரப்பட்டிருக்கிறது. அது வட சென்னை கிழக்கு. அதில் ஆர்கே நகரை சார்ந்த சவுந்தர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். ஆர்கே நகர் அவருடைய சொந்த தொகுதி என்பதால் அவர் அந்த தொகுதிக்கான மாவட்ட செயலாளராக இயல்பாகவே இயங்கப் போகிறார். அவருடைய மாவட்ட எல்லை என்பது ஆர்கே நகர் மட்டும்தான். அவரிடம் இருந்த ராயபுரம் விடுவிக்கப்படுகிறது, காலியாகிறது. ஆகவே புதிதாக நாம் ராயபுரம் தொகுதிக்கு மாவட்ட செயலாளரை நியமனம் செய்தாக வேண்டும். எனவே இந்த ராயபுரம் தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு விண்ணப்பிக்கிறவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்பதற்கான ஒரு கால அவகாசத்தை நாம் தருகிறோம். 15ஆம் தேதிக்குள்ளாக விண்ணப்பத்தை தர வேண்டும் என்று நாம் சொல்லியிருந்தோம். இந்த குழுவினரை இன்னும் நாம் ஒருங்கிணைப்பு குழுவினர் யார் யார் என்று அறிவிப்பதிலே ஒரு சின்ன தேக்கம். நாளை அதிகாரப்பூர்வமாக என்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவு செய்யப்படும் யார் யார் இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெறுகிறார்கள் என்பது. அவர்கள் உங்கள் தொகுதிகளை தேடி வருவார்கள். காலியாக இருக்கிற மாவட்ட, அதாவது தொகுதி மாவட்டத்திற்கு விண்ணப்பங்களை பெறுவார்கள். விண்ணப்பத்தை அவர்கள் கையில் எடுத்து வருவார்கள். உங்களுக்கு நேரிலே தருவதற்காக, நீங்கள் பூர்த்தி செய்து தருவதற்காக. ஆன்லைன் மூலமாகவும் இணையத்தின் மூலமாகவும் விண்ணப்பம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் விண்ணப்பிக்கிறவர்கள் ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். நேரடியாக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த பொறுப்பாளர்கள் உங்களை தேடி வருகிற போது
அந்த விண்ணப்பத்திலே பூர்த்தி செய்து கொடுத்தால் நல்லது. ஆன்லைன் மூலம் செய்ய தெரிந்தவர்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கருதுகிறவர்கள், அதை இலகுவாக கருதுகிறவர்கள் ஆன்லைன் மூலமாக தங்களுடைய விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம். ஒருவேளை ஆன்லைன் மூலமாக பதிவு செய்துவிட்டு நேரடியாக விண்ணப்பத்தையும் தர விரும்பினால் அந்த விண்ணப்பத்திலே நீங்கள் ஆன்லைனிலும் நான் இதை பதிவு செய்திருக்கிறேன் என்று கீழே எழுதி கொடுக்கலாம். இந்த விண்ணப்பங்களை பெறுவதற்கு குழுவினர் வருவார்கள். நாம் 15ஆம் தேதிக்குள்ளாக விண்ணப்பத்தை திரும்ப அளிக்க வேண்டும் என்று சொன்னோம். இப்போது அதற்கான தேதியை 20ஆம் தேதி என்று வரையறை செய்கிறோம். உங்களை தேடி வந்து உங்களோடு கலந்து பேசி உங்கள் விண்ணப்பங்களை பெறுவதற்கு ஒரு கால அவகாசம் இன்னும் தேவை என்ற கருத்து வந்திருப்பதனால் நவம்பர் 20க்குள்ளாக அனைத்து விண்ணப்பங்களும் அந்த ஒருங்கிணைப்பு குழுவினருக்கு அவர்களின் கைகளுக்கு சேர்ந்து விட வேண்டும். எனவே 144 பேருக்கான தொகுதிகளை போக எஞ்சிய தொகுதிகளுக்கு அவரவர் சொந்த தொகுதி என்பதை நீங்களே அடையாளம் காண முடியும். அந்த சொந்த தொகுதியை போக மிச்சமுள்ள தொகுதிகளுக்கு விண்ணப்பம் செய்யலாம் என்பதை மறுபடியும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன். வடசென்னை மேற்கு அதில் திருவிக நகர் காலியாகிறது. வடசென்னை வடக்கு அதில் திருவொற்றியூர் காலியாகிறது. வடசென்னை தெற்கு கொளத்தூர் காலியாகிறது. மைய சென்னை கிழக்கு திருவல்லிக்கேணி காலியாக உள்ளது. மைய சென்னை மேற்கு 1000 விளக்கு காலியாகிறது. இப்படி 144 பேருக்கும் நான் இப்போ படிக்க தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். இப்போது மாவட்ட செயலாளர்களாக பணியில் இருப்பவர்கள், இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் அவரவர் சொந்த தொகுதிக்கான மாவட்ட செயலாளர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் சொந்த தொகுதி அல்லாத ஒரு தொகுதி அவரிடத்தில் இருந்தால் அந்த தொகுதி காலியான தொகுதி என்று நீங்கள் புரிந்து கொண்டு விண்ணப்பம் செய்ய வேண்டும். அதையும் கூட நான் அதிகாரபூர்வமாக முகநூலில் பதிவிட இருக்கிறேன். அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிக்கலாக இருக்கிற தொகுதிகள் 9 தொகுதி. என்ன சிக்கல் என்றால், ஒரே சட்டமன்ற தொகுதிக்கு 2 மாவட்ட செயலாளர்கள், இப்போது நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் 9 இடங்களில் அப்படி இருக்கிறார்கள். அவர்களோடு பேச வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கு சொந்த தொகுதி அல்லாத அண்டையில் இருக்கிற ஒரு தொகுதிக்கு மாவட்ட செயலாளராக நியமித்தாக வேண்டும். இதை தோழர்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இல்லை எங்களுக்கு எங்கள் தொகுதியிலிருந்தே ஆள் போடணும் அப்படிங்கிற பிரச்சனையை எழுப்ப இடம் இருக்கிறது. ஆனால் எழுப்ப வேண்டாம் என்பது வேண்டுகோள். ஏனென்றால் ஒரே ஆண்டில் அல்லது 1.5 ஆண்டுகளில் இந்த மாவட்ட செயலாளர்களை நாம் திரும்ப பெற இயலாது. அது ஒரு நீதியும் இல்லை, நியாயமும் இல்லை. கடந்த காலங்களில் 10 ஆண்டுகள் வரையில் கூட மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்கள் உண்டு. மாவட்ட அமைப்பாளர் காலத்தில் 10 ஆண்டு 13 ஆண்டுகள் என்று மாவட்ட அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அப்படியே தேங்கி கிடந்தது. அவர்களுக்கும் ஒரு அனுபவம் அதிலே கிடைத்தது.